இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ் லெவலில் ஒரு பெரிய லிக்விட் அசட்ஸை உருவாக்கணும் அப்படின்னா இன்னைய டேட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இஸ் அ பெஸ்ட் டூல். நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இல்லை ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் நிறைய பேருடைய இது என்ன நடக்குதுன்னா உள்ளே போகும்போது இன்வெஸ்டராக போகிறாங்க, அதுக்கப்புறம் ட்ரேடராக மாறிடுறாங்க, வாங்குறது விற்கிறது இதே மாதிரி போகிறதுனால அதில் பெரிய லாபம் சம்பாதிக்க முடியல. நீங்கள் கொடுக்குற ஒரு பணம் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணப்படுறதுனால அதுலேருந்து வர ரிட்டர்ன் பேலன்ஸ் ஆகிடும். சப்போஸ் 20 கம்பெனியில் ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணலனா கூட மற்ற கம்பெனியுடைய ப்ராஃபிட்டில் அது பேலன்ஸ் ஆகிடும். டைரக்ட் ஈக்விட்டிக்கு யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டொமைனில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த பங்கு சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்கள் தெரியாது, எப்போ நீங்கள் என்டர் பண்ணணும் எப்போ எக்ஸிட் ஆகணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதில் நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணினா கூட உங்களுடைய கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். இது முரளிதரன், நிதி ஆலோசகர் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு மாதம் எஸ்ஐபியில் சேர்க்கிற ஒரு தொகையினால் எப்படி கோட்டீஸ்வரர் ஆகலாம், எப்படி நம்ம வெல்த் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சொன்ன உடனே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், எப்படி சார் கோட்டீஸ்வரர் ஆகிறது வெறும் எஸ்ஐபியில் சேமிக்கிறது மூலிமா அப்படின்னு. வாங்க நிறைய பார்க்கலாம். என்னுடைய நோக்கம் சொத்துக்களை உருவாக்குவதும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதும் தான். இன்றைக்கி சொத்து நம்ம எப்படி உருவாக்குறோம், சொத்து நமக்கு முதல்ல எப்படி வருது? ஒன்று ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி, அதாவது தாத்தா மொழி மூலியமாகவோ இல்லை அப்பா வழி மூலியமாகவோ நமக்கு ஒரு சொத்து வரும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா 5 லட்சமோ 8 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்தா தான் ஒரு இடத்த வாங்கி வச்சு அது 5 வருஷம் வெயிட் பண்ணி இல்லை 10 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதனுடைய வேல்யூ அப்ரிசியேஷன் ஆகும். அதுதான் நம்ம சொத்துன்னு சொல்கிறோம். இந்த சொத்துக்கு பேர் ஃபிக்ஸட் அசட் சொல்கிறோம், அசையா சொத்து. ஸோ இதை உருவாக்குறதுக்கு நமக்கு இன்றைக்கி ஒரு பல்க் அமௌண்ட்டு தேவை. அந்த பல்க் அமௌண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஒரு இடத்த வாங்கி வச்சு அது அப்ரிஷியேஷன் ஆகி அதிலேருந்து நம்ம லாபம் பெற முடியும். இது ஃபிக்ஸ்டு அசட். பட் நம்ம சொல்கிறது லிக்விட் அசட். அந்த 10 லட்சத்துக்கு பதிலாக மாதம் ஒரு சிறு தொகையை நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி முறையில் தொடர்ந்து பல வருடங்கள் கட்டிட்டு வரதுனால அதற்கு மேலே பலனை நம்ம இதில் பெற முடியும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது தெரியாதனால அதை பற்றி நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு தேவையான பொருள் எதுவாக இருந்தாலும், மிக்சி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட சமோஸ் பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம அதை தேவை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இஎம்ஐ ஆப்ஷனில் போய் அந்த பொருளை வாங்கி நம்ம அனுபவிக்கிறோம், அதை என்ஜாய் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுடைய தேவையான சொத்துக்களை உருவாக்குறதுக்கும் நீங்கள் தவணை முறையில் அதை உருவாக்க முடியும். அதுக்கு தான் இங்கே பேர் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சரி சார், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லிட்டீங்க, ஏற்கனவே நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், சிஸ்டமேட்டிக் பற்றி தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ நான் அதை எவ்வளோ சேமிக்கணும் சார், எவ்வளோ சேமித்தா நான் அதை அந்த லட்சியத்தை அடைய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஓன்ட் பிலீவ், உங்களால் நம்ப முடியாது. நீங்கள் மாதம் இன்றைக்கி வெறும் 700 ரூபா, அண்டர்லைன் வெறும் 700 ரூபா மாதம் நீங்கள் சேமித்தாலே 35 வருஷத்தில் நீங்கள் 1 கோடி ரூபாய் அடைய முடியும். 16% வட்டி உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில். 16% கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பங்கு சந்தையில் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக முதலீடு பண்ணியிருந்த எல்லா முதலீட்டாளர்களுக்கும் இந்த 16% மேலே வட்டி கிடச்சிருக்கு. இந்த பேசிக்ஸில் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 700 ரூபாய் மாதம் சேமிக்கிறது மூலிமா 1 கோடி ரூபாய் நீங்கள் அடைய முடியும். இல்லை சார், என்னால் 35 வருஷம்லாம் பண்ண முடியாது சார், கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கள். மாதம் 1750 ரூபாய் பண்ணுங்கள், 30 வருஷத்தில் பண்ணலாம். 3000 ரூபாய் பண்ணுங்கள், 25 வருஷத்தில் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா ஈவன் யூ வில் பி ஏபிள் டு மேக் யுவர் 1 crore ஏர்லியர். அப்போ நம்ம இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டிசிப்ளின்டு சேவிங்ஸை இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், சார் எனக்கு இந்த மாதம் இந்த கமிட்மெண்ட் இருக்குது, அந்த மாதம் இந்த கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம குடும்பத்து செலவு எல்லாமே மாதம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதையும் மீறி நம்மளுடைய வருமானத்தில் ஒரு பகுதி, ஆக்சுவலாக நாங்கள் நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கிறோம், உங்களுடைய வருமானத்தில் மினிமம் 40% நீங்கள் சேவ் பண்ணணும்னு சொல்கிறோம். பட் முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 25% சேமிக்க துவங்கினீங்க மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவல் போக முடியும். இல்லைன்னா நீங்கள் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா
அதனால் பலனடைய போகிறது நீங்கள் யாருக்கு செலவு பண்ணுறீங்களோ அவனால தான். அதுவே ஒருத்தர் மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சு ஈவன் 2,000 ரூபாய் அவர் சேமிச்சார்னா கூட இவர் அடுத்த லெவலுக்கு போகலாம், அவர் தேவையான வெல்த்தை க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம செய்ய வேண்டியது வருமானத்தை ஈட்டணும். அந்த வருமானத்திலேருந்து மினிமம் ஒரு 25% சேவ் பண்ணணும். அந்த சேவ் பண்ணுறத மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாங் டேர்மில் நீங்கள் அடையக்கூடிய பலன்கள் அதிகம். நீங்கள் சொத்துக்களை வாங்கலாம், உங்கள் குழந்தையினுடைய படிப்புக்கான பணத்தை இதிலேருந்து எடுக்கலாம், உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்திற்கான பணத்தை இதிலேருந்து எடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செலவுகள் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். எதனால் செலவுகள் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம கையில் இருக்கிற அலைபேசி தான். இது உலகத்தையே நம்ம கையில் கொண்டாந்து கொடுத்துடுது. அதில் வர விளம்பரங்களும் அதன் மூலிமா நம்ம ஈர்க்கப்படுறதுலையும் நம்ம வருமானத்தில் ஒரு பகுதியை, சேமிக்க வேண்டிய ஒரு பகுதியை செலவுகளில் நம்ம கொண்டு போய் செலுத்திடுறோம். ஸோ அதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்ம இன்னைய தேதியிலேருந்து நம்ம டிசைட் பண்ணணும். அதாவது இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் 2 தடவை நிகழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல் தடவையாக நீங்கள் உங்கள் மனசில் அதை நம்பணும், அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அது செயல் வடிவம் பெறும். அப்போ செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய இலக்கை நிர்ணயிச்சுட்டு அந்த இலக்குக்கு நீங்கள் இன்னிலேருந்து ஒர்க் பண்ணணும். இதில் 3 டைப் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நாங்கள் இந்த கடந்து வந்த பாதைகளில் பார்க்குறோம். ஒரு செட் ஆஃப் கிளைண்ட்ஸ் இல்லை ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொல்கிறதுமே நம்புறது கிடையாது. அவங்களுக்காக தோன்றதில்ல, இல்லை அவங்க நண்பர்கள் இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ இல்லை குடும்பத்தார்கள் சொல்கிற இதிலேயே கேட்டு நிறைய தொகையை அதில் முதலீடு செஞ்சு இழந்துடுறாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, எல்லாத்தையும் பார்க்குறாங்க, போகிறாங்க, வராங்க, ஆனால் தே ஆர் நாட் டேக்கிங் எனி டெசிஷன். அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது எல்லாமே புரிஞ்சிக்காமல் எந்த டெசிஷனே எடுக்காமல் ஒரு கிளைண்ட், ஒரு செட் ஆஃப் பீப்புள் போயிடுறாங்க. 3வது, இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க, கேட்பாங்க, ஆனால் அதை பற்றி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் சொல்லி இல்லை அதை ஒரு புரிஞ்சிக்காமல் அதை பற்றி ஒரு தவறான தகவல்களை பரப்பி கரெக்டாக ஒருத்தர் செய்கிற வரையும் கன்ஃபியூஸ் பண்ணி அவரும் அந்த இதில் பயணிக்காமல் ஸோ மொத்தத்தையும் அவங்க தடுத்துடுறாங்க. ஸோ இது செய்யக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற உங்கள் மொபைலில் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வருது. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள், அதை ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு ரிசர்ச்சுக்கு நிறையா வேஸ் இருக்குது, கூகுள் இருக்குது, நிறைய வேஸ் இருக்குது. அதில் பேசிக் என்னென்ன இருக்குன்றதை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவுபட்டுக்கோங்க. என்ன மெக்கானிசம் ஒர்க் பண்ணுது, அவங்க சொல்கிறதெல்லாம் சாத்தியமா, இல்லை அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு சொன்னவர்கிட்ட நீங்கள் விளக்கம் கேளுங்க. சார் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களே, இது சாத்தியமா, இல்லை இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்டிங்கன்னா தான் நீங்களும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அது மூலியமாக நீங்கள் ஒரு பெரிய சொத்தை உருவாக்க முடியும். இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ் லெவலில் ஒரு பெரிய லிக்விட் அசட்ஸை உருவாக்கணும் அப்படின்னா இன்னைய டேட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இஸ் அ பெஸ்ட் டூல். அதுலேயும் அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்கள் தொடர்ந்து முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய லட்சியம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அடைய முடியும். நேரில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, நிறைய பேர் என்கிட்ட ஒரு விளக்கங்கள் கேட்டிருக்காங்க. சார் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நாங்களும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, பண்ணி நாங்கள் இதே லாபத்தை நாங்கள் அடைஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு சிறு விளக்கம் தாங்க. ஃபஸ்ட்டு திங், நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான தொகை அதிகமாக இருக்குங்க, நம்பர் 1. நம்பர் 2, அதை பற்றி நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்குங்க. அந்த கம்பெனி எவ்வளோ வருஷமாக இருக்குது, அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் எவ்வளோ வருது, இயர்லி ப்ராஃபிட் எவ்வளோ வருது, அவங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்குது, யாரெல்லாம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க, என்ன அவங்களுடைய சேல்ஸ் டர்ன் ஓவர், அவங்க இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவ்வளவு, நிறைய டீட்டெயில்ஸ் அதில் பார்க்க வேண்டியிருக்குங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. நம்பர் 2, அப்படி பண்ணால் கூட சில சமயங்களில் அது ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் செய்கிற சில ரிசர்ச்சில் சில தவறுகள் நடந்திருக்கலாம், அதனால போகலாம். 3வது, அதில் நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா அதில் ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் நிறைய பேருடைய இது என்ன நடக்குதுன்னா, உள்ளே போகும்போது இன்வெஸ்டராக போகிறாங்க, அதுக்கப்புறம் ட்ரேடராக மாறிடுறாங்க, வாங்கிறது விற்கிறது இதே மாதிரி போகிறதுனால அதில் பெரிய லாபம் சம்பாதிக்க முடியல. அதே தாங்க மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறாங்க. என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் இப்போ ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி 700 ரூபாய் மாதம் சேமிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த 700 ரூபாயானது
15-20 கம்பெனியுடைய பங்குகளில் போய் முதலீடு செய்யப்படுது. அப்போது நீங்கள் கொடுக்குற ஒரு பணம் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணப்படுறதுனால அதுலேருந்து வர ரிட்டர்ன் வந்து பேலன்ஸ் ஆகிடும். சப்போஸ் 20 கம்பெனியில் ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணலனா கூட மற்ற கம்பெனியுடைய ப்ராஃபிட்டில் அது பேலன்ஸ் ஆகிடும். சப்போஸ் அந்த ஒரு கம்பெனி தொடர்ந்து நஷ்டமே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அந்த ஃபண்டை நிர்வகிக்கிற அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு ஃபண்டை வந்து நிர்வகிச்சிருவார். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம டைரக்ட் ஈக்விட்டியில் பண்ண முடியாது. ரெண்டாவது, டைரக்ட் ஈக்விட்டிக்கு யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டொமைனில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து அந்த பங்கு சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்கள் தெரியாது. ஸோ அந்த எப்போ நீங்கள் என்டர் பண்ணணும், எப்போ எக்ஸிட் ஆகணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதில் நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணினா கூட உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினை வந்து லூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வெரி வெல் யூ கேன் சூஸ் மிடில் கிளாஸ் லெவலில் மந்த்லி ஏர்னிங்ஸ் பண்ணுறவங்க டெஃபினெட்லி we are recommending to do SIP. நீங்கள் ஒரு SIPயை மாதம் நீங்கள் தொடர்ந்து சேமிச்சுட்டு வந்தாலே பங்கு சந்தையில் கிடைக்கிற அதே பலன் நீங்கள் இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் அடையலாம். அதனால் இன்றைக்கே நீங்கள் ஒரு SIPயை துவங்குங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபைனான்ஷியல் அட்வைசரை பாருங்கள், அவர் உங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்து தருவார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.